ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவுமே எதையாவது பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களா? ஏன் கவலைப்படுறீங்க, எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு உங்களுக்கே தெரியலையா? நீங்கள் இதை ஆரம்பத்திலே சரி செய்யலைன்னா கவலைன்றது உங்கள் குணமாகவே மாறிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தால் கூட இந்த வீடியோ உங்களை அடியோடு மாற்றிடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சக்ஸஸ் சீக்ரெட் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு. நீங்கள் கவலைப்படுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யாருக்காவது ஒரு யூஸ் ஆகுது இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. கவலையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவே பழக்கமாயிடும். கவலையோட எதிரி யார் தெரியுமா? நம்பிக்கை தான். ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் எந்த பிரச்சனைக்கும் தீர்வை கொடுக்குது. ஓகே, இதே அதிகமாக கவலைப்படுறப்ப என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? நிறைய வரும். முக்கியமாக நம்மளோட ஆரோக்கியம் அடியோடு காணாமல் போயிடும். கவலை இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்க. படிக்கிறப்போ படிக்கிறத பற்றி கவலை, ஜாப்ல இருக்கிறப்போ ஜாபை பற்றி கவலை, மேரேஜ், குழந்தைங்க அப்படின்னு நம்மளோட கவலைகள் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். எல்லா வயசுலையும் ஏதோ ஒரு கவலை இருக்க தான் செய்யுது. நீங்கள் கொஞ்ச நேரம் கவலைப்பட்டால் அது உங்களோட ஹெல்த்தை பாதிக்காது. இதே அதிக நேரம் கவலைப்பட்டால் அவ்வளவுதான், உங்களோட ஹெல்த்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். லைஃப்பில் நம்ம ஜெயிக்கணும்னா கவலைப்படுறதுக்காக ஒரு செகண்டை கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது. சில பேர் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, இதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுவே ஒரு பெரிய கவலையாக இருக்கும். இதை பற்றி எமர்சன் என்ன சொல்கிறார் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் எதை செய்ய வேண்டும்ன்றதா என் கவலை, பிறர் என்ன நினைப்பார்கள்ன்றதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னு சொல்கிறாரு. கவலையற்ற இதயம் தான் நீடித்து வாழும்னு நம்ம ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு. நமக்கு நம்மளோட கவலை பெருசாக தெரியும், பிரச்சனைகள் பெருசாக தெரியும். ரொம்ப அதிகமான விஷயங்கள் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாரும் ஒரே இடத்துல கூடி அவங்களோட ப்ராப்ளம்ஸை சொல்லி கவலைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் அப்போதான் தெரியும் மீதி பேர் கவலையை விட நம்ம கவலையே பெட்டர்னு. உங்கள் பிரச்சனையை நினச்சி கவலைப்பட போகிறீங்களா, இல்லை பிரச்சனைக்கு சால்வ் பண்ணி நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்களா? சாய்ஸ் உங்ககிட்ட தான். எதை சூஸ் பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். கவலைன்றது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங். அதை தூக்கி எறிஞ்சிட்டு உருப்படியாக நம்ம சிந்திக்கணும். இல்லைன்னா பிரச்சனைகள் மட்டுமே தான் நிறைஞ்சிருக்கும். நம்மளோட மனசை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நம்ம வச்சுருக்கணும். வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழணும். அப்போ தான் கவலை இல்லாமல் வாழ முடியும், மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். ஸோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கிறப்போ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வயசான மாதிரி தெரிய மாட்டோம். எப்போவுமே ஒரு யங் லுக்கோடு இருப்போம். ஸோ நீங்கள் யங்காக இருக்கணுமா இல்லை வயசான மாதிரி இருக்கணுமான்றதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு டிப்ஸையும் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த 5 சீக்ரெட் டிப்ஸ் உங்களை கவலை இல்லாமல் ஹாப்பியாக வச்சு நீங்கள் எப்போவுமே ஒரு யங்காக ரொம்ப ரொம்ப அழகான தோட்டத்தோடு இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிப்ஸை பார்க்க ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1, ஃபர்கெட் யுவர் பாஸ்ட். நடந்து முடிஞ்சதை நினைக்காதீங்க. கவலைப்படுறதோட முதல் பிரச்சனையே இதுதான். சில பேர் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், அதை யோசித்து கவலைப்படுறதே உங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட விரோதி மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ இந்த வெஞ்சன்ஸோடு இருக்கிறப்போ அவங்களால எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? உங்களோட மனசு குப்பை தொட்டி கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெய்லி குப்பைகளை நம்ம சேர்த்து வைப்போமா இல்லை குப்பைகளை கொட்டிடுவோமா? அப்போ நம்ம மனசில் மட்டும் ஏன் இவ்வளோ குப்பையை நம்ம சேர்த்து வைக்கணும்? ஒன்று ப்ராப்ளம்ஸை பேசி சால்வ் பண்ணுங்கள், இல்லைனா பெட்டர் நடந்து முடிஞ்ச விஷயங்களை மறக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த இன்ஸ்டன்ட் ஞாபகம் வரப்போலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்மளால் தீர்வு காண முடியாவிட்டால் கூட சில பிரச்சனைக்கு நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம மனசு தெளிந்த நீரோடை போல் ரொம்ப தெளிவாக சலனம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிளாக இருக்கும். எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருந்தால் ஏதாவது யோசிக்க தோணும், அப்புறம் கவலைப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தை உருவாக்கி அதை நோக்கி நீங்கள் பயணப்படுறப்போ எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் கவலைப்பட தோணவே தோணாது. ஒரு சின்ன கவலை நம்மளோட மனசை முழுசாக நிறைச்சிடும், மன நிம்மதியும் அழிச்சிடும். ஸோ நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ கவலைப்படணும் டைமே இருக்காது. அடுத்தவங்க கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் எப்போவுமே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கோல் நோக்கி பயணப்படுறவங்க. ஸோ பாஸ்டில் நடந்து முடிஞ்ச தேவையில்லாத சம்பவங்களை தான் மறக்க சொல்லி தவிர நல்ல நிகழ்ச்சிகள் கிடையாது. பாஸ்டில் நிறைய நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க, ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அந்த தாட்ஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க. உங்கள் பிரைட் ஃப்யூச்சருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தேவை. டிப்ஸ் நம்பர் 2, அக்செப்ட் த ப்ராப்ளம்ஸ், டோன்ட் பிளேம் அதர்ஸ். பிரச்சனைகளை ஏற்றுக்கோங்க, அடுத்தவங்கள குறை சொல்லாதீங்க. சில பேர் தனக்கு என்ன நல்லது நடந்தாலும் தன்னால் தான் நடந்ததுன்னு நினைப்பாங்க. இதே ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா உடனே அடுத்தவங்களை கை காட்டி அவங்க தான் காரணம்னு சொல்லிடுவாங்க. அடுத்தவங்களை குறை சொல்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் தான் ஏற்படுது. தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்பட்டு கவலையும் கூடவே ஏற்படுது.
உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட்டை பாசிட்டிவாக மாற்றுங்க. உங்கள் எல்லா ப்ராப்ளமுக்கும் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. அப்போ தான் உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடும். டிப்ஸ் நம்பர் 3, ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ் வித்தவுட் ஃபியர். பயப்படாமல் பிரச்சனைகளை சந்திங்க. சில பேர் கவலைப்படுறதுக்கு முக்கியமான காரணமே பயம்தான். எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கவே ரொம்ப பயப்படுவாங்க. சில செயல்களை சீக்கிரமாக செய்யணும், தள்ளி போடுறதுனால பெரும் சுமையாக மாறி கவலையை கொடுக்குது. எதிர்காலத்தை நினச்சி தேவையில்லாத கற்பனையெல்லாம் செஞ்சு பயப்படுவாங்க. பயந்து கவலைப்படுறவங்க மற்றவங்களோட உற்சாகத்தையும் பாழாக்கிடுறாங்க. உங்கள் கவலையை தீவிரமாக அலசி பாருங்க. அப்போதான் அது காரணம் இல்லாததுன்னு தெரியும். பயம் ஏற்படுத்தா அறிவு வேலை செய்யவே மறுத்துரும். நம்மளால முடியுமான்ற சந்தேகம் பயப்படுறவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதுவே ஒரு பெரிய கவலையை மாறிடும். தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க அடுத்தவங்க வெற்றியை பார்த்து அடிக்கடி கவலைப்படுவாங்க. தன்னை எதிரி வென்று விடுவானோ என்று அஞ்சுபவன் நிச்சயமாக தோல்வியுறுவான் என்று நெப்போலியன் சொல்றாரு. பயப்படுறப்போ உடல்ல ஒரு விதமான தயக்கம், நடுக்கம் ஏற்படுது. என்ன செய்ய போறோன்ற ஒரு ஃபீலிங்கே கேள்விக்குறியா இருக்கிறப்போ தவறான டிசிஷன் எடுத்துடுறாங்க. பயத்தை உடலிருந்து வெளியேறும் வேர்வை போல நீக்கிடணும். இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களை பயம் எளிதில் உருவாக்கிடும். சந்தேகமும் தோல்வி ஏற்படுவோம் பயம்தான் மனித வெற்றிக்கு தடையா இருக்கு. பயம் நம்மளோட செயலாற்றும் திறனை தடுக்குது. அதனால வெற்றின்றது ரொம்ப ரொம்ப தூரமா போயிடுது. அந்த நேரத்தில் நம்ம முயற்சியோட அளவை அதிகப்படுத்துமே தவிர அடிக்கடி பயப்படக்கூடாது. நம்மளால என்ன சாதிக்க முடியுன்றதுக்கு வரையறையே கிடையாது. சாதிக்கணுன்ற ஒரு வெறி ஏற்பட்டாவே போதும். பயன்ற ஒரு வகையான மன அழுத்தம் வெகுவா குறைஞ்சிடும். பயம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ நம்ம பயப்படுறது நியாயமா தேவையான்னு ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. அப்போதான் அது தேவையில்லாத உணர்வுன்ற ஒரு உண்மையே தெரியும். பயம் தோன்றப்போ உங்களுக்கு என்னென்னலாம் அது ரீசனாக இருக்கும்னு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க. அது எப்படிலாம் வந்து சால்வ் பண்ணலான்ற வழிகளையும் கண்டறிந்து அதையும் எழுதிக்கோங்க. அப்படி செய்கிறப்போ என்ன நடக்கும்? நம்ம அறியாமலே நம்பிக்கையான எண்ணங்களையும் தைரியத்தை நம்ம மனத்தில் நிரப்புறோம். இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ பயம் விலகி நம்பிக்கை ஏற்படுது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பயம் போயிடுச்சுன்னா கவலையும் குறைஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், பில்கேட்ஸை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருக்காது. நிறைய விஷயங்களை பயப்படாமல் அவர் ஸ்டெப்ஸ் எடுத்தார். எதிர்பாராத பல சங்கடங்களை அவர் சந்திக்க வேண்டி இருந்துச்சு. ரொம்பவும் சின்ன வயசில் ஆஃபீஸ்க்காக ஒரு இடத்த பார்க்குறதுல கூட பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இளைஞர்களுக்கு யாருமே இடம் கொடுக்க முன்வரவே இல்லை. பில்கேட்ஸோட இளம் வயதை வைத்து அவரோட திறமையை குறைத்து மதிப்பிட்டது ஒரு கம்பெனி. இந்த பையனுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு மற்றவர்கள் நினைத்த போது பில்கேட்ஸ்க்கு வேடிக்கையாக இருந்துச்சு. அவர் எதை பற்றியும் கவலைப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. இவர் திறமையை வெளியிட்ட போது வியந்தவர்கள் பலர் மூக்கி மேலே விரல வச்சு பாராட்டினாங்க. எந்த பிரச்சனையும் கண்டு பில்கேட்ஸ் பயப்பட்டதே கிடையாது, அதனால கவலைப்பட்டதும் கிடையாது. அவர் பாட்டுக்கு முன்னேறிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாரு. டிப்ஸ் நம்பர் 4, சேஞ்ச் யுவர் அன்வான்ட் தாட்ஸ், பி ஹாப்பி. உங்களோட தேவையில்லாத எண்ணங்களை மாற்றிடுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க. எண்ணங்களுக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. எண்ணம் தான் விதை போல மனசில் ஊன்றி பழக்கத்தினால வலிமை பெற்று பின் மரமாக விஸ்வரூபம் எடுக்குது. புகழ்பெற்ற தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பலரும் சிறந்த எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். ஐன்ஸ்டீனும் எடிசனும் அப்துல் கலாமும் எல்லாருமே மனுஷங்க தான். நாமும் மனுஷங்க தான். அவர்களால் சாதிக்க முடிஞ்சதை ஏன் நம்மளால சாதிக்க முடியல? அவங்க எல்லாருக்குமே வந்து தன் அறிவாற்றலோட ஒரு பெரும் பகுதியை லட்சியத்தோட கூடிய சிறந்த எண்ணங்களால் நிரப்பினாங்க. ஆனால் நாமளும் தேவையில்லாத எண்ணங்களால் நம்ம மூளையோட பெரும் பகுதியை நிரப்பிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போது உங்களுக்கு தோன்ற எண்ணங்களை ஆராய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ஆராய்ந்து சீர்படுத்தி அதை நமக்கு தகுந்த மாதிரி மாத்துறப்போ மனதில் தோன்ற நெருக்கடி குறையுது. ஸோ கவலையிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம முடியோடு நினைச்சு முடிக்கக்கூடிய மகத்தான சக்தி நம்மளோட எண்ணங்களுக்கு இருக்குது. லட்சியத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கிறப்ப கண்டிப்பாக பல பிரச்சனை குறுக்கில் வரும். ஆனால் அந்த பிரச்சனையை பற்றின தவறான எண்ணம் தான் தவறான முடிவுக்கு அடித்தளமாயிடுது. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட உடலோட இயக்கத்தை மாற்றி அமைக்கிற பொறுப்பு நம்மளோட எண்ணத்துக்கு இருக்குது. எண்ணங்கள் நம்பிக்கையை உண்டாக்குது. நம்பிக்கையை விடுறப்போ அசாதாரணமான சக்தி நமக்குள்ளேருந்து வெடிக்குது. அந்த சக்தி நம்ம எதை சாதிக்க விரும்புகிறோமோ அதை சாதிக்குது. எண்ணங்களை நம்ம விருப்பத்துக்கு ஏற்கவாறு நம்ம வந்து தாராளமாக உபயோகிக்க முடியுன்ற எண்ணம் தான் பல பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து நம்மளை கவலையிலிருந்து வெளியே கொண்டு வரும். நல்ல எண்ணங்கள் தான் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தர முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது தோல்வியில் துவல்றப்போ இல்லை மனம் சோர்வாக இருக்கிறப்போ நம்மளோட எண்ணங்களை பலப்படுத்தணும். நம்ம பெற்ற சின்ன சின்ன வெற்றிகள், அதனால பெற்ற மகிழ்ச்சிகளை நம்ம எண்ணி பார்க்கணும். அப்போதான் வந்து அடிக்கடி கவலைப்படாமல் எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும். எவ்வளவோ கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். அவருடைய அறிவு விஞ்ஞான அறிவு கிடையாது, அது ஒரு அனுபவ அறிவு. தன்னை எப்போவுமே வந்து ஒரு சயின்டிஸ்டாகவே அவர் மனசில் நினச்சி பாராம். தன்னோட காது கேளாத குறைபாடு, கல்லூரி பட்டங்கள் பெறலையேன்ற எண்ணத்தை கூட மறந்து அவர் வருத்தப்பட்டதே கிடையாதான். வெற்றியை மட்டும்தான் மனசில் எண்ணி பொறுமையோடவும் விடாமுயற்சியோடவும் உழைச்சதால மட்டும்தான் அவரால் சாதிக்க முடிஞ்சுது. பாஸ்ட் நினச்சி எப்பவுமே கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எண்ணி வேதனைப்படுறதை விட நிகழ்காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயலில் இறங்கிடுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற செயல்கள் மட்டும்தான் நாளையோட உங்களோட எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கும்.
ஸோ இன்னைக்கு உங்களோட எண்ணம் தான் நாளை செயலாகவும் மாறுது. பல செயல்களோட தொடர்ச்சி தான் லட்சியம்ன்ற வெற்றி பாதையில் போய் முடியுது. ஸோ சக்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போவே பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஈஸியான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈட் வெல், ஸ்லீப் வெல், ரிலாக்ஸ். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக இருங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவலைப்படுறப்போ சரியாகவே சாப்பிட மாட்டாங்க, நல்லா தூங்கவும் மாட்டாங்க. இந்த ரெண்டுமே தப்பு தான். இது உங்களோட கவலையை அதிகப்படுத்துமே தவிர கொஞ்சம் கூட குறைக்காது. நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களோட ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷனை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஃபுட்டை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடுங்கன்னா உடனே ஜங்க் ஃபுட்ஸை அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கிறப்போ உங்களோட ஹெல்த் சூப்பராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களோட பிரெயின் ஜெட் ஸ்பீடில் உங்களோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுத்து ஈஸியாக நீங்கள் ஹாப்பி மூட்க்கு மாறிடுவீங்க. சில பேர் சின்ன பிரச்சனைக்கு தூக்கத்தை தியாகம் பண்ணி தங்களையும் வருத்திப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எத்தனை பேர் அந்த மாதிரி தூங்காமல் கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க? அந்த மாதிரி கவலைப்பட்டுட்டே இருந்தால் அடுத்தடுத்த பிரச்சனை வரப்போ வாழ்க்கையை வெறுத்துரும். நம்மக்கிட்ட தோன்ற அந்த அமைதியின்மைக்கு முக்கியமான காரணமே தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான். தூக்கம் குறையிறப்போ தானாகவே கவலையும் சேர்ந்துடும். ரொம்ப டீப் ஸ்லீப் தான் உங்களோட மன அமைதிக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அப்படின்னு நான் சொல்லலைங்க, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனநிலையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அவல நிலையும் ஏற்படுது. நம்ம தூங்குறப்ப என்னதான் நடக்குது? உடல் உறுப்புகள் எல்லாமே ரெஸ்ட் எடுத்துக்குது. அதனால உடலுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படுது. ஸோ நீங்கள் அடுத்த நாள் அந்த உங்களோட இழந்த சக்தியை உடல் மீண்டும் பெறுறதுனால சுறுசுறுப்பாக இயங்க முடியுது. எந்த பிரச்சனையும் கவலையும் போய் முடியறத ஆழ்ந்த தூக்கம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துதுன்னே சொல்லலாம். ஸோ தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியமும் கெட்டு போயிடும். பலவிதமான நோய்களான ரத்த அழுத்தம், ஹார்ட் ப்ராப்ளம், நர்வஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா கவலைப்படுறதான் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காண முடியாத சந்தர்ப்பங்கள்ல அதை பற்றி கவலையே படாமல் அந்த பிரச்சனை பற்றிய முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் மனசில் போட்டு வச்சுட்டு நல்லா டீப்பாக தூங்கிடுவாராம். திடீர்னு அந்த பிரச்சனைக்கான தீர்வு அவருக்கு தோன்ற ஆரம்பிக்குமா. அவரோட உள் உணர்வு அவருக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லுமா. நாம கூட எடிசன் மாதிரி இந்த முறையை பின்பற்றி நம்ம பிரச்சனைகளுக்கு ஈஸியாக தீர்வு காண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படுறப்போ நம்மளோட மனம் சிந்திக்கும் சக்தியை இழந்துருது. உள் உணர்வும் நமக்கு தேவையான தீர்வை அளிக்காமல் ஏமாத்திடுது. அதனோட பிரச்சனையோட தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ பொறுமையாக சிந்திக்கிறப்ப தான் நம்மளோட உள் உணர்வு பிரச்சனையை பல கோணங்களை அலசி ஆராய்ஞ்சு தீர்வை நமக்கு கொடுக்குது. அப்படி எடுக்கப்படக்கூடிய அந்த டிசிஷன் தான் நம்மளோட ஃபைனல் டிசிஷனாக இருக்கும். அடிக்கடி கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட உங்கள் பக்கத்தில் வரவே பயப்படுவாங்க. வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாருமே நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க. தாங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சுருப்பாங்க. ஸோ யாருக்குமே கவலையாக இருக்க பிடிக்காது. அவங்கவுங்களுக்கு சொந்த கவலை அதிகமாகவே இருக்கும். இதை தவிர்த்து மீதி பேரோட கவலையும் நம்ம சுமக்க முடியாது. அதனால சிரிப்பு ஒரு மனுஷனை மற்றவர்களோட நெருக்கமாக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர்களோட பேச்சு ரசிக்கத்தக்கதாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு வளையமே உருவாயிடும். நகைச்சுவை உணர்வு உள்ளவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் பெரும் வரவேற்பு இருக்குது. வீணாக கவலைப்படுறதை விட கஷ்டப்பட்டாவது நம்மக்கிட்ட நிறைய நகைச்சுவை உணர்வை நம்ம வளர்த்துக்கணும். நான் சொன்ன இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன தமிழ் ஜென் கதையோடு நான் முடிக்கிறேன். வாழ்க்கையில் பல சோதனைகளை அடைஞ்ச ஒரு தொழிலதிபர் தான் மதிக்கும் ஒரு ஆன்மீக குரு கிட்ட போறாரு. தன்னோட நிலையை நினைச்சு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. தொழிலதிபர், குருவே, என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதுவுமே சரியில்லை. மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, தொழிலில் தோல்வி, வீதியில் போனால் நான் நடந்து போனால் யாருமே மரியாதை கொடுக்கறதில்ல, நான் இது எப்படி தான் வாழ்றது குருவே? குரு சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதே, நான் உனக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். குரு என்ன பண்ணார்னா, ஒரு குவளையில் தண்ணி எடுத்து அதில் 4 கரண்டி உப்பை அள்ளி போட்டு அதை தொழிலதிபர்கிட்ட கொடுத்து குடிக்க சொன்னார். தொழிலதிபருக்கு அது குடித்த உடனே கொமட்டல் ஏற்பட்டு அந்த தண்ணியை கீழே துப்பிட்டாரு. தொழிலதிபர், இவ்வளோ உப்பு போட்டு எப்படி குருவே குடிக்க முடியும், எனக்கு கொமட்டுது அப்படின்னு சொன்னார். குரு, ஓ அப்படியா, என்னோட வா அப்படின்னு சொல்லி அருகில் இருக்கிற ஒரு குளத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த குளத்தில் அதே மாதிரி 4 ஸ்பூன் சால்ட்டை போட்டு தண்ணியை குடிக்க சொன்னார். குரு கேட்டார், எப்படி இருக்குது தண்ணி அப்படின்னு கேட்டார். தொழிலதிபர், அதுக்கு நல்லா இருக்குது குருவே, ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாம் குருவே, இனிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொன்னார். அது எப்படி, அதே 4 ஸ்பூன் உப்பு தான் அப்பவும் போட்டேன், இப்போவும் அதே 4 ஸ்பூன் உப்பு தான் போட்டேன், அப்புறம் எப்படி இனிக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு தொழிலதிபர், என்ன குருவே விளையாட்டு, அது ஒரு சின்ன குவளை, அதனால கொமட்டுச்சு. இது பெரிய குளம், உப்பு இருந்த இடமே காணாமல் போயிடுச்சு, அதனால கொமட்டலை. அதுக்கு குரு, உன் மனசை நீ ஏன் குவளை மாதிரி வச்சிருக்க, குளம் மாதிரி பெருசாக வச்சுக்கோ. வர்ற கவலைன்ற உப்பு கரைஞ்சிட்டா கூட இனிமே மாறாத குளமா உன் மனசு இருந்தால் உனக்கு எப்படி கொமட்டல் வரும்? நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தான். டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் இந்த உப்பு மாதிரி கரைச்சிட்டு லைஃப்பில் ஹாப்பியாக முன்னேறி போய்கிட்டே இருங்க.
இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 5 டிப்ஸே யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சாவது இருந்ததுன்னா அது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே.